வணக்கம் நண்பா, இது அமர்ஸ் வியூ. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சிலேருந்து குரூப் 4க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் போயிருக்கு. ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக டிஎன்பிஎஸ்சிலேருந்து நடத்தின கடந்த 10 வருஷமாக நடத்தின பழைய கொஷின் பேப்பர்ஸை ஒன் பை ஒன்னாக நம்ம ரிவிஷன் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக டிஎன்பிஎஸ்சி வந்து 100 தமிழ், 80 சயின்ஸ், 20 மேக்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ தமிழ் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறதுனால நம்ம ஃபஸ்ட்டு தமிழ் கொஷின்ஸை எடுத்து பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா 2014 டிஎன்பிஎஸ்சி நடத்தின குரூப் 4க்கான ஒரு எக்ஸாம் கொஷின் இது. இதை வந்து வீடியோ லென்த்தாக போகுது அப்படிங்கிறதுனால நம்ம 10 கொஷினாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். தேவையானவங்க பயன்படுத்திக்கங்க. ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. 96 வகை சிற்றிலக்கியங்கள் ஒன்று கலம்பகம். பல வகை பாக்களை கலந்து பாடுவது கலம்பகம். அகமும் புறமும் கலந்து பாடப்படுவது கலம்பகம்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ரெண்டுமே கரெக்ட். ஸோ சி தான் கரெக்டான ஆன்சர். ரெண்டாவது கொஷின் பாருங்கள். நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினர் ஆதலருது. இதில் நுணங்கிய அப்படிங்கிறதுக்கு பொருள் ஆங்கில சொல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நுணங்கியனா நுட்பமான அறிவு. ஸோ இன்டெலிஜென்ட் அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியான ஆன்சர். மூணாவது கொஷின் பாருங்கள். மனைக்கு விளக்கம் மடவாள் தனக்கு தகைச்சால் புதல்வர். இப்பாடலின் ஆசிரியர் கேட்டிருக்காங்க. இவர் வந்து விளம்பி நாகனார். இது வந்து நான்மணி கடிகையில் இடம்பெற்றிருக்கிற ஒரு நூல். 14 கீழ்கணக்கு நூல்களில் இருக்கிற நான்மணி கடிகையில் இருக்கிற ஒரு நூல் இது. ஃபோர்த்து கொஷின் பாருங்கள். ஈறுபோதல் மற்றும் முன்னின்று திரிதல் எனும் விதிப்படி புணர்ந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து செங்கதிரோன். இது வந்து பார்த்திங்களா செம்மை கதிரோன்னு வரும். அப்புறம் ஈறுபோதலில் மை போயிட்டு செம்கதிரோன்னு வரும். அப்புறம் முன்னின்று திரிதலில் இம்ங்கிறது இங்குன்னு திரிஞ்சு செங்கதிரோன்னு வரும். அஞ்சாவது கொஷின் பாருங்கள். பொருந்தாத பொருள் இது குப்பம். குறிஞ்சி நில வாழ்விடம் அது வந்து பொருந்தாது. ஏன்னா இது நெய்தல் நிலத்துக்கான வாழ்விடம் தான் குப்பம். ஆறாவது கொஷின் பாருங்கள். களிறு எரிது பெயர்தல் காளைக்கு கடனே என்ற அடி இடம்பெற்றுள்ள நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து புறநானூறு. இது வந்து பொன்முடியார் இயற்றிய ஒரு நூல். இது குறுந்தொகை எனும் நூலை தொகுத்தவர். இது வந்து தொகுப்பித்தவர் அவங்க படிச்சிருந்தீங்களா தெரியும். இது வந்து பூரிக்கோ தொகுத்தவர். செல்வத்து பயனே ஈதல் என பாடியவர் அப்படிங்கிறவர் நக்கீரனார். ஸோ பி தான் கரெக்டான ஆன்சர், நக்கீரனார். 9வது கொஷின் பாருங்கள். பொருந்தா இணையை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பொருந்தாத இணை அப்படிங்கிறது பி. கா அப்படிங்கிறது சாலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பொருந்தாத இணை, தவறு. அடுத்து 10th கொஷின் பாருங்கள். வாக்கிய அமைப்பினை கண்டிருக்க. இளமையில் கல் அப்படிங்கிறது என்ன வகையான வாக்கியம்னு கேட்டிருக்காங்க. இளமையில் கல்ங்கிறது ஒரு கட்டளை வாக்கியம். ஓகேங்களா. மேலும் இதை வந்து ஒவ்வொரு பாட்டாக வரும். இதுபோல் வீடியோக்களை தேவைப்படுறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.